பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். உபாகமும் 31வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைவும் வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு. நிறைய இடங்கள்ல ஏசப்பா சொல்றாரு பயப்படாதிருங்கள் அப்படின்னு. ஏன் பயப்படாதீங்க? ஏன்னா உங்க பயத்தை போக்க, உங்க பயத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் போக்க உங்ககிட்ட நான் இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீங்க யாரை பார்த்தோம், எந்த மனுஷங்களை பார்த்தோம் பயப்பட வேண்டாம்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தங்க சொல்றாரு. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் பயந்துகிட்டே இருக்கீங்க. உங்க படிப்பை பார்த்து, வேலையை பார்த்து, தொழிலை பார்த்து, உங்க குடும்ப காரியத்தை பார்த்து, நிறைய விஷயத்தை பார்த்து பயப்படுறீங்க, எதிர்பார்க்குறீங்க, நினைச்சது நடக்க மாட்டேது, அதை நினைச்சு பயப்படுறீங்க. கடன்காரங்க என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரியலங்க, என் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு எனக்கு தெரியலங்க, எனக்கெல்லாம் எதிர்காலமே இல்லை நினைச்சு பயப்படுறீங்க. எதை பார்த்தும் பயப்படாதீங்க. 30 வயசுல ஊழியத்தை ஆரம்பிச்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முடிக்கும் போது கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் இருந்துச்சாமா. அந்த 3 வருஷத்துல உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க முடியும் ஏசப்பாவால. உங்களால எல்லா காரியத்தையும் செய்ய முடியாதா? அவரை காட்டிலும் அதிகமா செய்வீங்கன்னு ஏசப்பாவே சொல்லிட்டாருங்க. அப்போ அவருடைய சீடர்களாக நம்மளால எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். அதனால விசுவாசமா இந்த உலகத்தை உங்களால ஜெயிக்க முடியும்னு போங்க. கண்டிப்பா இந்த உலகத்துல என்னென்ன காரியத்தை நீங்க தோத்து போனீங்களோ மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு, அது மறுபடியும் எழும்புறதுக்கு ஏசப்பா எனக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர போறாருங்க. கீழே விழுந்தவங்களை ஏசப்பா தூக்குறதுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு உங்களை தூக்கிட்டாரு, உங்க பிரச்சனையை மாத்த போறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.